ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளீ பார்கெனிங் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அதை சாப்டர் அண்டு செக்ஷன்ஸு சிஆர்பிசியை பொறுத்த மட்டும் சாப்டர் 21 கேபிட்டல் ஏ அண்ட் அதுக்குட்பட்ட செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 265 கேபிட்டல் ஏ டு 265 கேபிட்டல் எல், மொத்தம் 12 செக்ஷன்ஸ். சரிங்களா? இதே நீங்கள் பிஎன்எஸ்எஸ் எடுத்திங்கன்னா சாப்டர் 22 செக்ஷன்ஸ் வந்து 289 to 300. சரிங்களா? இப்போ நீங்கள் புக்கை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக்ஷனை பார்த்தீங்கன்னா 265 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி, அதே 289 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதில் 2 சப்செக்ஷன் இருக்குது. சப்செக்ஷன் 1ல் கிளாஸ் ஏ பின்னு 2 இருக்குது. சரிங்களா? இப்போ சப்செக்ஷன் 1 இது பொதுவாக இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எந்த நபருக்கு இது பொருந்தும், எந்த வழக்குகளுக்கு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை பார்க்கும்போது சப்செக்ஷன் 1ல் இது வந்து கண்டிப்பாக எதிரிக்கு மட்டுமே பொருந்தும். சரிங்களா? வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது, எதிரிக்கு மட்டுமே இது பொருந்தும். அதே சப்செக்ஷன் 1ல் கிளாஸ் ஏ இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் உள்ள வழக்குகளுக்கு இது அப்ளை ஆகும். அது எந்தெந்த தண்டனை பார்த்திங்கன்னா, தண்டனை பொறுத்த வரைக்கும் 7 வருஷத்துக்கு அது மேலே உள்ள தண்டனை தரக்கூடிய குற்றங்கள், ஆயுள் தண்டனை தரக்கூடிய குற்றங்கள், மரண தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் அல்லாத குற்றங்களுக்கு இது பொருந்தும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதே போல் பிஏ பார்த்திங்கன்னா கிளாஸ் பியில் கம்ப்ளைண்ட் பேரில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்களே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு, அந்த கேஸ்லேயும் என்னென்னா 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் மற்றும் ஆயுள் தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் மற்றும் மரண தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் அல்லாத குற்றங்களுக்கு இது பொருந்தும். இதுதான் பியில் சொல்லப்பட்டது. அதே போல் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியில் இது வந்து பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டையும் விட்னஸஸையும் விசாரித்த பிறகு அக்யூஸ்டுக்கு ப்ராசஸ் போன அப்புறம் தான் நம்ம இதை அப்ளிகேஷனுக்கே கொண்டு வரலாம். அந்த ப்ளீ பார்கெனிங் அந்த ப்ராசஸ்க்கே கொண்டு வர முடியும். இதுதான் கிளாஸ் பியில் சொல்லப்பட்ட விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் கிளாஸ் ஏ பிக்கு கீழே காமனாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக் அஃபென்சஸ்க்கு அப்ளை ஆகாது. செகண்டாக பார்த்தீங்கன்னா உமனுக்கு அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு இது அப்ளை ஆகாது. மூணாக பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு பிலோ தி ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ் இருக்குது அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் பிஎன்எஸ்எஸில் இந்த சைல்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பிலோ தி ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸை எடுத்துட்டு வெறும் சைல்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் பிஎன்எஸ்எஸில் ஒரே ஒரு மாற்றம். மற்றபடி இந்த கிளாஸ் பி ஓவர். இப்போது சப்செக்ஷன் 2ல் பாருங்கள். 2வை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை ஒரு நோட்டிஃபிகேஷனை பண்ண வேண்டும். எதுக்குன்னா எதெல்லாம் சோசியோ எக்கனாமிக் அஃபென்ஸ்ன்றதை தீர்மானிப்பதற்காக ஒரு நோட்டிஃபிகேஷனை பண்ண வேண்டும் சொல்லி சப்செக்ஷன் 2ல் சொல்லியிருக்காங்க. இதுதான் முதல் செக்ஷனில் உள்ள விஷயங்கள். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த செக்ஷனுக்கு போவோம். அந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா 265 கேபிட்டல் பி ஆஃப் சிஆர்பிசி அண்ட் 290 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அது என்னென்னா ஹவு டு அப்ளை, அந்த அக்யூஸ் அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தம் 4 சப்செக்ஷன் இருக்குது. 4 சப்செக்ஷன்லேயும் 4வது சப்செக்ஷனில் மட்டும் கிளாஸ் ஏ பின்னு 2 இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சப்செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா, இது எப்போ அப்ளை பண்ணலான்னா அந்த கேஸ் வந்து ட்ரையலில் இருக்கணும், ட்ரையல் ஸ்டேஜில் பெண்டிங்கில் இருக்கணும் ஒன்று. அப்போ வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷனை தாக்கல் பண்ணலாம், தாக்கல் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு. அப்போ சப்செக்ஷன் 2க்கு வாங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷனை தாக்கல் பண்ணும்போது அதில் அப்ளிகேஷனில் என்ன இருக்கணும்னா அந்த அஃபென்ஸ் சம்மந்தமான ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன், சுருக்கமான அந்த விஷயம், அந்த அஃபென்ஸ் சம்மந்தமான விஷயத்தை நோட் பண்ணியிருக்கணும். அதே போல் அந்த பெட்டிஷனோட ஒரு எப்படி சொல்கிறது அஃபிடவிட்டு சேர்த்துருக்கணும். அந்த அஃபிடவிட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கணும்னா இந்த வந்து நான் வந்து வாலண்டரியாக தான் இந்த அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணுறேன், யாரும் என்னோட தூண்டுதலின் பேரில் நான் செய்யலைன்னு சொல்லணும். ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நேச்சர் ஆஃப் தி அஃபென்ஸு, அந்த தன்மை, அந்த அஃபென்ஸ் குற்றத்தோட தன்மை நான் புரிஞ்சுக்கிட்டதாகவும் அது சம்மந்தமான பனிஷ்மெண்ட் விவரத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் அது நோட் பண்ணியிருக்கணும். அதே போல் வேறு இதே போன்ற சேம் அஃபென்ஸ் வேறு அந்த வழக்கில் நான் வந்து தண்டனை பெறவில்லை என்ற விஷயத்தையும் அதில் எழுதியிருக்கணும் அந்த அக்யூஸ்ட். சரிங்களா? இது சப்செக்ஷன் 2ல் உள்ளது. அடுத்து சப்செக்ஷன் 3யை பாருங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வாங்கிட்டு அந்த கோர்ட் என்ன பண்ணணும்னா ஷல் இஸ்யூ நோட்டீஸ் இஸ்யூ பண்ண வேண்டும். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பிபிக்கு. ஏன் பிபிக்குன்னா ப்ரைவேட் போலீஸ் ரிப்போர்ட் கேஸ்னால் பிபிக்கு பண்ணுவாங்க, அல்லது கம்ப்ளைனண்ட்டுக்கு. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸ்னால் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா, கம்ப்ளைனண்ட்டுக்கு. ப்ளஸ் யாருக்கு பண்ணணும்னா அக்யூஸ்டுக்கு பண்ணணும். எதுக்கு அப்ளை பண்ணுறாங்க, எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் வந்து ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ண வேண்டும்.
8 பார்த்திங்க. இதோட தொடர்ச்சியாக சப்செக்ஷன் 4 அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரு பிபி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் கம்ப்ளைண்ட்டு ப்ளஸ் அக்யூஸ்ட் அப்பியர் ஆனப்புறம் அந்த கோர்ட் என்ன பண்ணணும்னா ஷல் எக்ஸாமின் த அக்யூஸ்ட் இன்கேமராவில் அந்த அக்யூஸ்டை வந்து எக்ஸாமின் பண்ண வேண்டும். என்ன பர்பஸுக்குன்னா, அதாவது அவள் வந்து தன்னிச்சையாக தான் இந்த வழக்கு இந்த அப்ளிகேஷனை போட்டிருக்காரா அப்படின்ட்டு திருப்தி அடையும் பட்சத்தில் எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதில் கிளாஸ் ஏ பின்னு 2 இருக்குங்க இல்லையா, அந்த ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் அவர் உண்மையிலே அந்த திருப்தி அடைகிறாங்க கோர்ட்டு, அவள் வந்து உண்மையிலே வாலண்டரியாக தான் அந்த பெட்டிஷன் அந்த அக்யூஸ்ட் போட்டிருக்கான்னு சொல்லும் பட்சத்தில் அந்த கோர்ட் என்ன பண்ணுன்னா அந்த பரஸ்பர தீர்வை செயல்படுத்தும் விதமாக என்ன பண்ணுவாங்க, செயல்படுத்தும் விதமாகவும் அந்த சமயத்தில் வந்து அந்த விக்டிம்க்கு வந்து காம்பன்சேஷன் ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்சஸை கொடுக்கும் விதமாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் அதை பேசுகிறதுக்கான அந்த டைம்லாம் கொடுப்பாங்க, பேச வைக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் எடுப்பாங்க. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏல உள்ளது. அதே கிளாஸ் பியில் பார்த்திங்கன்னா, சப்போஸ் அந்த அக்யூஸ்ட் எக்ஸாமின் பண்ணும்போது அவர் வந்து இந்த தன்னிச்சையாக அந்த பெட்டிஷனை போடலைன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, கோர்ட்ஸில் கண்டுபிடிச்சிட்டாங்களோ, அல்லது ஏற்கனவே வந்து ஒரு கேஸில் வந்து இதே போல் சேம் அஃபென்ஸாக தண்டிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சாலோ இந்த ப்ரொசீடிங்ஸ் அப்படியே நிப்பாட்டிட்டு ஏற்கனவே இந்த என்ன ப்ரொசீடிங்கில் அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கோ அந்த ப்ரொசீட் படி அந்த சட்டத்தின்படி அந்த வழக்கு நடக்கும். சரிங்களா, இதுதான் கிளாஸ் பியில் உள்ளது. இப்போ இங்கே பிஎன்எஸ்எஸில் எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா, சப்செக்ஷன் 1 இருக்கு இல்லையா, அந்த அக்யூஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறாரு இல்லையா, அப்ளை சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து என்னென்னா அந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் முடிஞ்ச டேட்லேருந்து 30 நாட்களுக்குள்ளே அவர் வந்து அப்ளை பண்ணுங்கிறத பிஎன்எஸ்எஸில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அந்த பீரியடை. அதே சப்செக்ஷன் 4ல் கிளாஸ் ஏ இருக்குல்ல, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மியூச்சுவலி அந்த பரஸ்பர தீர்வுக்கான டைம் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து டைம் எப்படின்னா 60 நாட்கள் மேற்படாத ஒரு டைம் வந்து அந்த கோர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் பிஎன்எஸ்எஸ் எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்ட விஷயங்கள். சரிங்களா, ஒன்லி பீரியட்ஸ் மட்டும்தான். அடுத்த செக்ஷனுக்கு போகணுன்னா இப்போ 265 கேபிட்டல் சி, அதே பிஎன்எஸ்எஸில் 291. சரிங்களா, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் மியூச்சுவலாக பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து அந்த மியூச்சுவலாக பேசும்போது என்னென்னலாம் பண்ணுவாங்க அதை சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏ அண்டு பி 2 இருக்குது. இப்போ அதில் கிளாஸ் ஏ பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரிப்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில், கிளாஸ் ஏங்கிறது போலீஸ் ரிப்போர்ட் அடிப்படையில் கிளாஸ் இருக்கும் பட்சத்தில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோர்ட்டு ஷல் இஷ்யூ நோட்டீஸ், திரும்ப நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். எதுக்குன்னா இங்கே வந்து பரஸ்பரமாக பேச போகிறாங்க, அங்கே வந்து அக்யூஸ்ட் எக்ஸாமின் பண்ணாங்க, இங்கே பரஸ்பரமாக பேச போகிறாங்க. இஷ்யூ நோட்டீஸ்னால் யாராக இருக்குன்னா போலீஸ் ரிப்போர்ட் கேஸாக இருந்தால் பிபிக்கு, ஐஓக்கு, அக்யூஸ்டுக்கு ப்ளஸ் விக்டிம்க்கு 4 பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். சரிங்களா, அதே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸாக இருந்துச்சு வைங்களேன், கிளாஸ் பியில் சொல்லியிருக்காங்க ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸாக இருந்தால் என்ன பண்ணுன்னா அக்யூஸ்டுக்கும் ப்ளஸ் விக்டிம்க்கு மட்டும் அனுப்பிச்சாலே போதும். சரிங்களா, இது அனுப்பிச்சிட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பேசுகிறதுக்கு. இதில் கிளாஸ் ஏலையும் சரி கிளாஸ் பிலையும் சரி ப்ரொவிசோன்னு ஒன்று சொல்லிவிட்டு திரும்ப அது கீழே ப்ரொவைடட் ஃபர்தர்னு சொல்லியிருக்காங்க. அது ரெண்டுலேயுமே சேமாக தான் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொவிசோ சொல்லப்பட்ட விஷயம் அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த பரஸ்பர தீர்வு ப்ராசஸ் எல்லாமே வாலண்டரியாக தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து மேக் ஷூர் அவங்க வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். இது தான் நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்ஷூர் பண்ணுறது அந்த வழக்கை ப்ராசஸ் பண்ணணும். அதே போல் ப்ரொவைடட் ஃபர்தர் பார்த்திங்கன்னா அந்த அக்யூஸ்ட் நினச்சாங்கன்னா அவங்க சார்பாக வக்கீலை வச்சுக்கலாம், அந்த அக்யூஸ்ட் விரும்பும் பட்சத்தில் வைத்துக்கொள்ளலாம். இதுதான் ப்ரொவைடட் ஃபர்தர். இதுதான் 265 சியில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அண்ட் 291 பிஎன்எஸ்ஸில் சொல்லப்பட்ட விஷயம் சேம் கண்டென்ட் தான். இப்போ அதுக்கப்புறம் தான் இப்போ மியூச்சுவல் இந்த பரஸ்பர தீர்வை பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, பேசினப்புறம் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணணும் 265D. அதே நீங்கள் பிஎன்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா 292. அந்த ரிப்போர்ட் தாக்கல் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா ஷல் ப்ரிப்பேர் ஏ ரிப்போர்ட் எப்படி இருந்தாலும் ப்ரிப்பேர் ஆகும். ஒன்று வந்து மியூச்சுவலாக முடிஞ்சிச்சாலும் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், முடியலைனா ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். அது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷல் ப்ரிப்பேர் ஏ ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், தயார் பண்ணிவிட்டு அதில் அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ் யாரெல்லாம் ப்ரெசென்ட் ஆனவங்களும் எல்லாம் கையெழுத்து போட வேண்டும். சரிங்களா, அதே சப்போஸ் அந்த பரஸ்பர தீர்வு ஏற்படலைன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணால் அதுக்கும் அந்த என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த வழக்கு எப்படிலாம் நடந்துச்சு, ஏற்கனவே எப்படி நடந்துட்டு இருந்துச்சோ அந்த மெத்தடில் கேஸ் நடக்கும். இந்த ப்ரீ பர்கெய்னிங் அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா, இப்போ அடுத்து டிஸ்போசல். அந்த கேஸ் வந்து
நல்லபடியாக பரஸ்பர தெரிவு முடிஞ்சிருச்சு. அதுக்கான ரிப்போர்ட் தாக்கல் பண்ணிட்டாங்க. அப்போ எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அது சொல்கிற செக்ஷன் 265 கேபிட்டல் இ அதை 293 பிஎன்எஸ்எஸ்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஷல் அவார்டு தி காம்பன்சேஷன், அந்த இழப்பீடை வந்து அவார்டு பண்ண வேண்டும். ப்ளஸ் பார்ட்டி 2 பேர்ட்டு கேட்டுட்டு குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அல்லது நம்ம நன்னடத்தை பிரிவு இருக்கு இல்லையா, 360 சிஆர்பிசி அல்லது ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 1958 இருக்கு இல்லையா, அதில் உள்ள அந்த குற்றம் சம்மந்தமான விஷயங்கள், அந்த நபர்கள் சம்மந்த விஷயங்கள் இது அப்ளை ஆனால் அதை அப்ளை பண்ணிக்கணும். அல்லது வேறு எதுவும் சட்டம் நடைமுறை உள்ள சட்டத்தின்படி ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் அதை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் சப்செக்ஷன் வரும் இல்லையா, பிசிடின்னு அதில் உள்ள விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க சப்செக்ஷன் கிளாஸ் ஏல. அதே நீங்கள் கிளாஸ் பியை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணணும். இப்போ ப்ரொபேஷன் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் சப்போஸ் 360 அப்ளை பண்ணால் ரிலீஸ் பண்ணிவிட்டு வேறு எதுவும் சட்டங்கள் பெனிஃபிட் ஆச்சுன்னா அதை இங்கே அப்ளை பண்ணி அதை ரிலீஸ் பண்ணிடணும். இது வந்து கிளாஸ் பி. அதே நீங்கள் கிளாஸ் சியை பார்த்தீங்கன்னா 2 தரப்பையும் கேட்ட பிறகு ஹாஃப் ஆஃப் தி பனிஷ்மெண்ட்டு, அதாவது கேட்ட அப்புறம் ஆஃப் ஆஃப் தி பனிஷ்மெண்ட்டை அந்த அக்யூஸ்டுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது கிளாஸ் சியில். அதே கிளாஸில் நீங்கள் பிஎன்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துருப்பாங்க. இதே ஃபஸ்ட் அஃபண்டராக இருக்கும் பட்சத்தில் 1/4 ஆஃப் தி மினிமம் பனிஷ்மெண்ட்டு, ஏற்கனவே ஆஃப் ஆஃப் தி மினிமம் பனிஷ்மெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா சிஆர்பிசியில், அதையே பிஎன்எஸ்எஸ் சொல்லிவிட்டு ப்ளஸ் ஃபஸ்ட் ஆஃப்டராக இருக்கும் பட்சத்தில் 1/4 ஆஃப் தி மினிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே கிளாஸ் டியை பார்த்தீங்கன்னா அது வந்து 1/4 ஆஃப் தி ஒரு பனிஷ்மெண்ட் இதான் பனிஷ்மெண்ட் ஒரு செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் சொல்லியிருப்பாங்க, 7 வருஷம் வரைக்கும் தண்டனை சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 7 வருடம் வரை தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த எக்ஸ்டெண்டேபிள் அந்த பீரியட் இல்லைன்னா எக்ஸ்டெண்டேபிள் அந்த மாதிரி அதில் வந்து 1/4 கொடுக்குன்னு சொல்லிட்டு கிளாஸ் டியில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ இதே பிஎன்எஸ்எஸ்டி சேமாக சொல்லிவிட்டு கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அஃபண்டராக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணுன்னா 1/6 ஆஃப் தி அந்த பனிஷ்மெண்ட்டு இல்லைன்னா எக்ஸ்டெண்டபிள் பனிஷ்மெண்ட்டில் 1/6 தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எஸ்சில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. சரிங்களா, இது முன்னு தான் இந்த செக்ஷனில் எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டது. இதோட இந்த டிஸ்போசல் பார்ட்டு ஓவர். அடுத்து ஜட்ஜ்மெண்ட்டு. டிஸ்போசல் பண்ண அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் எப்படி சொல்கிறது, 265 கேபிட்டல் எஃப், இதே 294 அது ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி சொல்லுது. எப்படின்னா அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது செல் டெலிவர் ஓப்பன் கோர்ட்டில் தான் சொல்ல வேண்டும். ப்ளஸ் அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் அதில் கையெழுத்திட வேண்டும். இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ள விஷயங்கள். அடுத்து ஃபைனாலிட்டி, அதோட இறுதி வடிவம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது சொல்கிற செக்ஷன் 265 ஜி கேபிட்டல் ஜி அண்டு 295 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதில் ஃபைனாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டர் வந்து ஷல் பி ஃபைனல், இறுதி தான் இதை வந்து அப்பீல் கிடையாது, நோ அப்பீல். ஷல் பி ஃபைனல் ப்ளஸ் நோ அப்பீல். ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அண்டர் ஆர்டிக்கிள் 136 அடிப்படையில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு நீங்கள் அப்பீல் போகலாம். இல்லைன்னா ரிட் பெட்டிஷன் இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 226 அண்டு 227 பேஸில் நீங்கள் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அதர்வைஸ் நோ அப்பீல், திஸ் ஆர்டர் இஸ் ஃபைனல். அதுதான் இங்கே 265 ஜி ஆஃப் சிஆர்பிசி அண்டு 295 ஆஃப் பிஎன்எஸ்எல் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பவர். அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸருக்கு என்னெல்லாம் பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்கிற செக்ஷன் 265 கேபிட்டல் ஹெச் ஆஃப் சிஆர்பிசி அண்டு 296 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஒரு பெயில் சம்மந்தமாகவோ ஒரு ட்ரையல் சம்மந்தமாகவோ ஒரு கேஸை டிஸ்போஸ் சம்மந்தமாக உள்ள அத்தனை அந்த பவருமே அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸருக்கு உண்டு அப்படின்னு இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் 265 கேபிட்டல் ஐ, அதே 297 பிஎன்எஸ்எஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த செட் ஆஃப் இருக்குல்ல 428 ஆஃப் சிஆர்பிசியில் ஏற்கனவே இருந்த தண்டனை காலத்தை கழிச்சிட்டு விடுவாங்க இல்லையா, அதை இங்கே அப்ளை ஆகும். இதுதான் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அடுத்து 265 கேபிட்டல் ஜே ஆஃப் சிஆர்பிசி அண்டு 298 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சட்டத்தில் முரண்பட்டு எது இருந்துச்சுன்னா அது வந்து இந்த சாப்டரில் அப்படியே பொருந்தும். மற்ற உள்ள முரண்பட்ட விஷயங்கள் இங்கே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் இங்கே பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே போல் இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா எந்த இடத்துலலாம் பிபின்னு வருதோ அங்கே வந்து ஏபிபி இன்க்ளூட் ஆகிடுவாங்க. இப்போ இதே மேஸ்டர் கோர்ட்டில் இருந்தால் அங்கே ஏபிபி வந்துடுவாங்க. சரிங்களா, அதுதான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அடுத்து நெக்ஸ்ட் செக்ஷன் 265 கேபிட்டல் கே அண்டு 299 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதில் சொல்கிற விஷயங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸு, அந்த அக்யூஸ்டு அந்த பெட்டிஷன்லேயோ அஃபிடேவிட்லேயோ சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த சாப்டரில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு தவிர
அந்த நோக்கத்திற்கு தவிர வேறு எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. அதே போல் அடுத்து ஃபைனல் செக்ஷன் 265 கேபிட்டல் எல் அதே ஆஃப் சிஆர்பிசி அண்டு 300 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். அதில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து தெளிவாக இது எங்கெல்லாம் இந்த செக்ஷன் எந்த ஆக்டுக்கெலாம் இது அப்ளை ஆகாது, எந்த ஆக்டுக்கெலாம் அப்ளை ஆகாதுன்னு காமனாக சொல்லுதுன்னா ஜுவனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டுக்கு வந்து இந்த சாப்டர் அப்ளை ஆகாது.